ஆகும். இபி பில் அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். ஸோ நான் வந்துட்டு ஒரு 700 to ஒரு 1000 ரூபீஸ் வரை போட்டுக்கிறேன். உங்கள் வீட்டுக்கு எந்த மாதிரியோ ஸோ அதே மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் இன்றைக்கி இந்த மந்தில் நீங்கள் இந்த பட்ஜெட் போடுறீங்க அப்படின்னா அடுத்த மந்த்துக்கு கூடுதலாக போகுது அப்படின்னா நீங்கள் அதிகமாக வந்துட்டு கரண்ட்டை செலவு பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக கேஸுக்கு பார்த்தீங்கன்னா 1000 ரூபீஸ் போட்டுக்கிறேன். ஸோ அடுத்து ரைஸுக்கு 1600 ரூபா இப்போ உள்ள ரைஸோட ரேட். ஸோ லாஸ்ட் டைம் நான் வாங்கின அந்த ரேட்டை நான் போட்டிருக்கேன். இது பேசிக்காக இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்துட்டு ஒரு 2 மாதத்துக்கு ஒரு டைம் மட்டும் தான் வாங்குற மாதிரி இருக்கும். இந்த ஈவி பில் ஆகட்டும், கேஸ், ரைஸ் இது எல்லாமே நம்ம மாதம் வாங்க மாட்டோம். ரைஸ் வந்து நம்ம பெரிய மூட்டையாக எடுத்துட்டோன்னா ஒரு 2 மாதம் என்னோடய ஃபேமிலிக்கெலாம் 3 மாதத்துக்கு எனக்கு தாராளமாக வரும். அடுத்ததாக ரெண்டல் ஹவுஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வில்லேஜில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வாடகை வந்துட்டு ஒரு 4000 ரூபா வரும். இது வந்துட்டு ரொம்ப மினிமமாக தான் நான் சொல்லியிருக்கேன். 5000 ரூபாய்க்கும் இருக்குது. ஸோ 5000 ரூபா 6000 ரூபா போக வேணாம். நமக்கு எந்த அளவுக்கு நம்மளோட வருமானம்